அந்த புகாரில் எந்த சத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. நடையை மீறி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி என்ன சொல்லுவாங்க? நடையை மீறி யாரும் நாங்கள் யூஸ் பண்ணலையே. எங்களுக்கு தான் தடை போட்டிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் என்ன மட்டும் எனக்கு தடை போட்டிருக்காங்க. நான் இப்போ சிங்கப்பூர்லேருந்து அப்பயே வேட்டியை மாற்றிட்டேன். நான் கட்சி கொடியை கட்ட வேணாம், வேட்டியை கட்ட வேணாம், துண்டை போட வேணாம். அதிமுக ரத்தம் ஓடிட்டு இருக்காங்க. ரத்தம் அந்த ரத்தத்தை மாற்ற முடியுமா? முடியாது. உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையான கூட்டணி அமையாது. எந்த கட்சியும் அவர் போகிறதுக்கு தயாராகலை. இப்போ இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை இந்தியா கூட்டணி அது ஆரம்பிக்கப்பட்ட போது என்னிடம் பறிக்க நபர்கள் கேட்டார்கள். அது ஆண்டியர்களுடைய மடமகாத்தான் அது முடியும் என்று நான் ஏற்கனவே பதிவு சொல்லியிருந்தேன். அது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை மிக வலிமையோடு 20 மேலை நாடுகள், முன்னேறிய நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவை வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு அத்துணை நிலைகளில் வந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை இது நாடாளுமன்ற தேர்தல். இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலிலும் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்த திரு நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் வலுப்பட்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையப்படுகிற கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் வந்து மம்தா பானர்ஜி கணித்து மேற்கொண்டு கணித்து போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக பஞ்சாப் நான் கணித்து போட்டுன்னு சொல்லிட்டாங்க. நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு. இந்தியா கூட்டணி பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்தியா கூட்டணி நீங்களே சொல்றீங்க, எல்லா கட்சியும் இருந்த கட்சியும் தனித்தனியாக போயிட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து இந்திய நாட்டை ஆள முடியும்? இப்பயே ஒருங்கிணைக்கிற சக்தி அவரிடம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்தியாவை ஆளுகின்ற தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஜேபி கூட்டணி சொல்லிட்டீங்க. உங்களோட யாரு கட்சி வர இருக்கிறாங்க? பொறுத்திருந்து பாருங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வர இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்கிற நாடாளுமன்ற தேர்தலான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தலைமை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பல கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் வந்து இணையக்கூடிய நல்ல வாய்ப்பு உருவாகிருக்கு. இப்போ உங்களாண்டைக்கு வந்து ஜி கே வாசன் உங்களை பார்க்க வந்த பிஎம் பார்க்க வந்தாரு. அப்போ உங்க கூட்டணிக்கு அவரு வராதுன்னு அர்த்தமா? ஜி கே வாசன் வந்து பார்க்க வந்த பிஎம் பார்க்க வந்தாரு. கேள்வி உரமே யுகங்களுக்கான கேள்வியாக கேட்குறீங்க. அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய அலையன்ஸ்ல இருக்கிறார். நாங்கள் அவரெல்லாம் இருக்கிறோம். விலகினாத்தான் வந்து நான் விலகி போறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அவர் இருக்கிறதே மறுபடியும் வந்து திண்டுக்கல் வந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்க? நாங்க யாரோட கூட்டணி முடிவு பண்ணல. நாங்க ஜனநாயக முறைப்படி அந்த கட்சியினுடைய கருத்துக்களை கேட்போம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து அந்த ஜி கே வாசன் உங்க அணியில இருக்காரு. அதுக்கு அணிதானே இருந்து தேர்தலில் பேஸ் பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் எதுவும் இருக்கிறாரு. அவர் விலகுன்ற அறிவிப்பு வரும். இல்லாட்டிலாம் அந்த கூட்டணத்தை நீடிப்பார். தொடர்ந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் மீறி கொடிகள் இதெல்லாம் பயணிச்சு வரீங்க. இப்போ கூட திண்டுக்கல்ல வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்க மேல வந்து இப்போ அதிமுக இந்த சீனியர் தரப்பினர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் எந்த சத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. நடையை மீறி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி என்ன சொல்லுவாங்க? நடையை மீறி யாரும் நாங்கள் யூஸ் பண்ணலையே. எங்களுக்கு தான் தடை போட்டிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் என்ன மட்டும் எனக்கு தடை போட்டிருக்காங்க. நான் இப்போ சிங்கப்பூர்லேருந்து அப்பயே வேட்டியை மாற்றிட்டேன். தொண்டை ஒன்றை கொடுத்த தொண்டை யார் கட்சி இப்படி ஏந்தி வரலாங்க. அதை பற்றி யாருக்கு தடுக்க முடியாது. அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். கட்சி கொடியை கட்ட வேணாம், வேட்டியை கட்ட வேணாம், துண்டை போட வேணாம். அதிமுக ரத்தம் ஓடிட்டு இருக்காங்க. ரத்தம் அந்த ரத்தத்தை மாற்ற முடியுமா? முடியாது. சார், நீண்ட நாளாக ஒரு புரியாத புதிராக இருக்கு. சசிகலாவை நீங்கள் எப்போ சந்திப்பீங்க? அவங்க வந்து எப்போ சந்திப்பாங்க? உங்கள் கூட்டணி எப்போ வருகிறோம்? இதுக்கு உண்டான கூட்டு எப்போ அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? சந்தர்ப்பங்கள் கூடி வரும்போது சந்திப்போம், உறுதியாக சந்திப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணி பேச ஆரம்பிச்சாங்க. அவர் மட்டுமே கேட்டுக்கிறார். நீங்க எல்லாம் வேடி தானே பார்த்துருக்கீங்க. நீங்க ஆளுக்கு ஒரு கேள்வி. அதிமுக கூட்டணி அமைச்சு பேச போறாங்க. உங்க தரப்புல எப்ப பேச்சு நடத்த போறீங்க? உறுதியாக கூடிய வரையில் பேசுவாங்க. கேபி முனுசாமி வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை வந்து தேசிய முற்போக்கு கூட்டணியோட அது என்ன தெரியாம கேபி முனுசாமியுடைய கடந்த கால அரசியல் அந்த அவர் சூடெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவர் பற்றியே பேச மாட்டேங்க. அடுத்த கேள்விகளுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை வந்து 40 தொகுதிகள் நாங்கள் மெகா கூட்டணி வச்சு அமைச்சு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையான கூட்டணி அமையாது.
எந்த கட்சியும் அவர் போகிறதுக்கு தயாராகலை இப்போ இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில். ஆகவே ஒரு இடம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியாது. சார், விலகி சென்றவர்கள் யார் வந்தாலும் ஏற்றுக்கொண்டு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. யாரு? திண்டுக்கல் சீனிவாசன் ஆ. விலகி சென்ற எந்த முன்முயற்சி அவர் எடுத்தாரு? எந்த முன்முயற்சி அவர் எடுத்தார்? திரும்ப அவர்கிட்ட நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஓபிஎஸ்ல பேசுனீங்களா? சின்னமாட்ட பேசுனீங்களா? டிடிவிட்ட பேசுனீங்களா? கேளுங்க. போட்டியில் இருந்தால் பார்ப்போம். உங்க தலைமையில் வந்து எவ்வளவு அதிமுக வந்து போட்டியிடுறீங்க? பிஜேபிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு கூட்டணி கட்சிகள் பேசி முடிவெடுக்கப்பட்டு தொகுதிகள் அறிவிப்பு வெளியாகும். நம்பர் தொகுதியுடைய பேரும் அறிவிக்கப்படும். அடுத்த கட்டமா உங்க நகர் நீதிமன்றத்தை நாடி எப்படி போயிருக்கு? நாங்கள் இந்த நகர் இப்பொழுது கிட்டத்தட்ட வந்து வருவாய் மாவட்டங்கள் 38 இருக்கு. தமிழ்நாட்டில் 38 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களுக்கு நாங்கள் கூட்டத்தை முடிச்சிட்டோம். நிறைவாக எல்லா மாவட்டங்களும் போயிட்டு வந்த பிறகு ஒரு மாநாடு, மாநில மாநாடு நடைபெறும். அந்த மாநில மாநாட்டில் அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்பட்டு மக்களிடம் கருத்துக்கள் பகிர்ந்து ஆதரவு எப்படி தமிழகத்தில் நீங்கள் தான் சொல்லணும். சார், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய ஆட்சின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க போட்டியிடுறது எந்த தமிழகத்தில்? இந்தியாவில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக வந்து பாரதிய ஜனதா வரும். அதுதான் ஆட்சி நடத்த போதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிட போறீங்க சார்? இப்போ இலை வந்து அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தற்காலிக தீர்ப்பு. மீண்டும் அந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்திலிருந்து இங்கே சிவில் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே ஹைகோர்ட்டில் சிவில் ஷூட்டில் அதுலேயும் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது. அந்த தீர்ப்பு அந்த தான் முடிவு செய்யும். பிஜேபி சீனிவாசன் பேட்டி கொடுத்திருக்காரு, அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருனாக்கா, சிறுபான்மையோட ஓட்டை வாங்கிடலாங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லாதே சொல்லி சொல்றாரு. ஆனா அது நடக்காத விஷயம். அது மாதிரி நடக்கிற வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து கூட்டணி அமைச்சுக்கணும், பிஜேபி கூட்டணி அமைச்சுக்கணும் ஒரு தோரணையில பேசியிருக்கு. அதை பத்தி என்ன சொல்றாரு? அப்படியும் பேசுவார், இப்படியும் பேசுவார், எப்படி வேணாலும் பேசுவார். அண்ணன் சீனிவாசன் அண்ணன் அவருக்கெல்லாம் பரிசீலிக்க சொல்லுவார். பிஜேபி பொதுவாக சீனிவாசன் சொன்னீங்க. பிஜேபியோ நம்ம ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி கூட்டணி வெளியே போயிருக்காரு. சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு விழுந்துரும் சொல்றாரு. அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பே கிடையாது. கூட்டணி அமைச்சு கொடுக்கறது நல்லது. அந்த மாதிரி ஒரு தோரணையா பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்லுங்க? தோரணைகளுடைய மொழிவடிவம் என்ன என்பது அவரிடம் தான் கேட்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வந்து வெளியே போனதுனால சிறுபான்மை ஓட்டு அதிமுக எப்படியாவது என்னை மாற்றி திண்டுக்கலுக்கு நீங்க வந்து எப்படி இருந்தது சார்? திண்டுக்கலுக்கு வந்திருந்தீங்க. அனைத்து இந்திய அண்ணா எங்களுடைய கோட்டையை கோட்டையை அடையலாமா சார்? திண்டுக்கல் கோட்டையை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.